விரைவிலே நிர்ணயிக்கப்பட்டுடுச்சுன்னா. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜோசியம் பார்த்தபோது யாரும் அப்படி சொல்லவே இல்லை, ட்ரை பண்ணும்போது சொல்லலை. ஆனால் ஜெயிச்சு நல்லா இருக்கும்போது சொல்கிறீங்களே, அது எப்படி கணக்கு? எனக்குலாம் தெரியாதுங்க. நான் 24-25 வயசு தான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் 30 வயசில் ஆனேன். அதனால் நான் எப்படி எனக்கு அந்த எண்ணம் கூட கிடையாதுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படி இல்லை. நீங்கள் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னா முதல்ல அதுக்கு உங்களுக்கு தகுதிப்படுத்தும், அப்புறம் தான் கொடுக்கும். எல்லார் மாதிரியும் எனக்கும் சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. எல்லோரும் மாதிரினா சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை உடையவங்க மாதிரி எல்லார் மாதிரியும் எனக்கும் நடிக்கணும்னு ஆசை. அதனால் இந்த ரீல்ஸு, இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி வீடியோலாம் போடுவேன். அதில் நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் திட்டவும் செய்வாங்க, இந்த மாதிரி பண்ணாதன்னு. அந்த மாதிரி ஃபோன் யாருன்னு தெரியல ஒரு நபர் ஃபோன் பண்ணுறாரு, நல்லா இருக்குன்றாரு, வீடியோ கொஞ்சம் நல்லா பேசுகிறாரு. அப்புறம் உங்களுக்கு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தரேன்னு சொல்கிறாரு. அதை நம்பி நானும் நம்பினேன். ஒரு 10,000 பணம் மட்டும் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னாரு. 10,000 பணம் ஃபஸ்ட்டு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். நானும் அங்கே இங்கே கடன் வாங்கி சினிமா மேலே உள்ள மோகத்தில் ஒரு 10,000 அவருக்கு அனுப்புகிறேன். அதுக்கப்புறமே ஃபோன் சுவிட்ச் ஆஃப் தான். நானும் ஃபோன் பண்ணி பார்க்குறேன், அவரை ரீச்சே பண்ண முடியல. அப்புறம் ஒரு வழியாக சரின்னு சொல்லி தான் கிளம்பி சென்னைக்கு வந்துட்டேன். அந்த 10,000 வாங்கி ஒருத்தங்கிட்டேருந்து வாங்கி கொடுத்தேன். அவனுக்கும் பதில் சொல்லணும், என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, அவனை சென்னையில் தேடி கண்டுபிடிக்கணும்னா முடியாது, தெரியும் சென்னையில் தேடி கண்டுபிடிக்க முடியாதுன்றது. சரி, அவனை தேடுற சாக்கிலே வந்து இங்கே சினிமா வாய்ப்பு கிடைக்குமான்னு கிளம்பி இங்கே வந்துட்டேன். ஆனால் என்ன மாதிரி யாரும் நம்பி கொடுத்து ஏமாறாதீங்க.